ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் வித் பிரியாஷான். என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது அரைச்ச மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பற்றி. ஓகே, இப்போ நான் கட் பண்ணின மீனை மஞ்சள் உப்பு போட்டு அதுக்குள்ளே வச்சுருக்கிறேன். இப்போ நான் எனக்கு ஆல்ரெடி சரக்குத்தூள் இருக்குது, அரைச்ச அந்த தூள் இருக்கிறபடியாக நான் அதை கிரைண்டரில் போட்டுக்கொள்கிறேன். இல்லாத ஆக்கள் ஒரு கணக்குக்கு சொல்கிறேன், 3 மேசக்கரண்டி மல்லி, 1 மேசக்கரண்டி சீரகம், 1 மேசக்கரண்டி மிளகு, 6லேருந்து 10 காஞ்ச மிளகாய் போட்டு நீங்கள் இந்த தூளை ரெடி பண்ணி கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அதுக்குள்ளே இந்த சின்ன வெங்காயத்தை போடுறேன் இந்த தூளோட. அதை விட ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த உள்ளி எடுத்து சொல்கிறேன், கார்லிக்கு போடுறேன். அதுக்கு பிறகு இஞ்சி இவ்வளத்தையும் போட்டு நல்லா நாங்கள் நல்லாவே அரைச்சி கொள்ளணும். அப்போ இந்த மசாலா ரெடி பண்ண போடணும். இப்போ கிரைண்ட் பண்ணி போடணும். ஓகே, இப்போ நாங்கள் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி அதோட இன்னும் சேர்த்து நல்லா அரைச்சி கொள்ளலாம். அதோட கொஞ்சம் மஞ்சள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நல்லாவே இன்னும் அதை மிக்ஸ் பண்ணால் அரைச்சி கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சரக்குத்தூளோட வெங்காயம் இதெல்லாம் போட்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதை நான் இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திரம் அதோட கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி, எங்களுக்கு என்ன மசாலாவுக்கு தேவையான தண்ணியை நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதோடு நாங்கள் வெட்டி வச்ச இந்த வெங்காயம் உள்ளி இவ்வளத்தையும் நான் அதோடு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடு ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் உப்பு, முதல் கொஞ்சம் உப்பு போட்டு பிறகு நாங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் ஊற வச்சுருந்தேன் புளி, அந்த புளி தண்ணி கொஞ்சம் விடுறேன். ஓகே, இதுக்குள்ளே நாங்கள் இப்போ வெட்டி வச்ச அந்த ஊற வச்ச மீனை இப்போ நாங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளலாம். மீனெல்லாம் போட்டால் பிறகு அதோடு நாங்கள் கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் ஸ்டவ்வை ஓன் பண்ணுறோம். அதாவது இந்த எலக்ட்ரிக் அவனை ஓன் பண்ணி மீடியம் ஹீட்டில் விடணும். நாங்கள் ஹை ஹீட்டில் விடக்கூட மீடியம் ஹீட்டில் வச்சு நாங்கள் இப்போ ரெடி பண்ணுவோம். 20 மினிட்ஸ் குக் பண்ண விட்டாச்சு. இப்போ அரைச்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் தண்ணி பதத்தில் கொஞ்சம் விடலாம். ஓகே, உங்களுக்கு அதை விட தேவைன்னு சொன்னால் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் விட்டேன், உங்களுக்கு விரும்பினா விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.